ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு சண்டே ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு மத்தி மீன் 1 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் இதெல்லாம் போட்டு கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடு வந்துட்டு குழம்பு மசாலா தூள், வீட்டு குழம்பு மசாலா தூள் இருக்குது, அதை கொஞ்சம் போட்டு அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதோடு ஒரு அரை ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் மட்டும் சேர்த்துருக்கோம். அதோடைய தேங்காவையும் போட்டு நல்லா அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதோடையே வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் ஊற்றிட்டு நல்லா அதுக்கப்புறம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிக்காய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கரைச்சி அதில் ஊற்றிடணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஃபிஷ்ஷு, அதை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை லாஸ்ட்டாக ஒரு தாளிப்பு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி அதில் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு ஒரு ப்ரௌன் கலரில் அந்த வெங்காயம் வர வரைக்கும் நல்லா தாளிச்சிடுங்க. அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா சுட சுட மத்தி மீன் குழம்பு ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள்.